வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. யார் இந்த தமிழர்கள்? உலகத்துக்கே விவசாயம் சொல்லிக் கொடுத்தவங்க, போர்க்கலைகளை சொல்லிக் கொடுத்தவங்க, ஒரு மொழிக்காக கோயில் கட்டி வணங்கினவங்க, மொழிய சங்கம் வச்சு வளர்த்தவங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. யாரையுமே காணோமா? சரி, ஒருத்தன் வரான். வெயிட், நில்லப்பா. கியா கியாவா அப்படின்னா? நான் பொய்யுரைக்கின்றேன் என்று நீ அறிகிறாய். நீ அறிவாயோ? டியூட், இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்று தமிழில் பேசு, இல்லை இங்கிலீஷில் பேசு. ரெண்டையும் போட்டு குழப்பாத. 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் ரெண்டையும் போட்டு கலந்து குழப்புறீங்க. இதில் பத்தாவதுக்கு நம்மளே அப்படிதான் தமிழ் இங்கிலீஷையும் கலந்து குழப்பி பேச வச்சிட்டாங்க. சரி, 100 வருஷம் கழிச்சு டைம் ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கோம். 2100 தானே? ஆமாம், கரெக்டு தான். சரி, என்னடா நாட்டு மாடு நாட்டுக்கோழியெல்லாம் ஜூவில் வச்சுருக்கீங்க? அதெல்லாம் என்டேஞ்சரஸ் ஸ்பீசியஸ் லிஸ்ட்டில் என்னைக்கோ சேர்த்துட்டாங்க. அடப்பாவிலா, அழிய போகிற பட்டியலில் சேர்த்துட்டீங்களா? போச்சா? மில்லட்ஸு, சிறுதானியங்கள்லாம் ஒன்றுமே காணும். பட்டிக்காட்டு பயிர், ஏழைகள் சாப்பிட்ற பயிர், அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி மில்லட்ஸு சிறுதானியங்கள் எதுவுமே இல்லாமல் கதையே தொலைச்சி விட்டீங்களா? சரி, ஓகே, இது வரைக்கும் எல்லாத்தையுமே விட்டுருவோம். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக சிறுதானியங்கள் யூஸ் பண்ணுங்க. அதை உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. சரி, குளத்துக்கு குளிக்காது போவோம். ஐயோ, குளத்தையே காணும். என்னப்பா குளத்தை காணும்?